நம்ம கார்ப்பரேட் அக்கவுண்டிங் சப்ஜெக்ட்ல ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் சாப்டர்ல சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் உங்களுக்கு புது சாப்டர் கிடையாது. நீங்க ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் 11th ஸ்டாண்டர்ட்லயே ஏற்கனவே படிச்சிருக்கீங்க. அது சோல் ட்ரேடர். ஓகே, சோ ஒரு தனி நபர் நடத்தக்கூடிய வியாபாரத்துக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஃபைனல் அக்கவுண்ட்ஸ். இப்ப நம்ம பார்க்க போறது ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ். இது வந்து பிகாம், சிஏ, சிஎம்ஏ படிக்கக்கூடிய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கான சப்ஜெக்ட். ஓகேவா? சோ கார்ப்பரேட் அக்கவுண்டிங் சப்ஜெக்ட்ல கவர் ஆகக்கூடிய ஃபைனல் அக்கவுண்ட்ஸ். ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்மேட்ல மட்டும்தான் டிஃபரன்ஸ் இருக்கு. மத்தபடி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் அதே ரூல்ஸ் தான். ஓகே, ஆனாலும் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் போடுறதுக்கு முந்தி, வித் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோட ப்ராப்ளம் போடுறதுக்கு முந்தி அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை ஒரு முறை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நம்மோட சேனல்ல ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் சாப்டர்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட், பேலன்ஸ் ஷீட்டோட ஃபார்மேட் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அதாவது கம்பெனி அக்கவுண்ட்ஸோட, ஓகே, ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட், பேலன்ஸ் ஷீட்டோட ஃபார்மேட் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். 2 ப்ராப்ளமும் சால்வ் பண்ணிருக்கேன். அதுல எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கேட்கல. ஓகே, உங்களுக்கு 10 மார்க் ப்ராப்ளம்ல பாத்தீங்க அப்படின்னா வித் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ப்ராப்ளம் கேட்பாங்க. அதனால நம்ம ஏற்கனவே படிச்சதுதான். சோல் ட்ரேடர்ல எந்த கான்செப்டும் மாற போறது இல்ல. ஒரு முறை நம்ம ஞாபகப்படுத்திட்டு கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைனல் அக்கவுண்ட்ஸ்ல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 10 மார்க், ஒரு 5 மார்க் ப்ராப்ளம் வரும். ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்றது ரொம்பவே ஈஸி. கொஞ்சம் நீங்க கான்செப்ட மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த சாப்டர்ல நீங்க ப்ராப்ளம் அட்டென்ட் பண்ணலாம். உங்களால கண்டிப்பா மார்க் எடுக்க முடியும். அட்லீஸ்ட் ஸ்டெப் மார்க்ஸ் ஆவது உங்களால வாங்க முடியும். இந்த சாப்டர்ல கொஸ்டின் கேட்டா கண்டிப்பா அட்டென்ட் பண்ணுங்க. ஏன்னா 11th படிச்ச அதே சாப்டர் தான் இங்கேயும் நீங்க மறுபடி போட போறீங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்மோட சேனல்ல கார்ப்பரேட் அக்கவுண்டிங் சப்ஜெக்ட்ல வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் எல்லாமே வீடியோ இருக்கு. அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அதே மாதிரி ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் சாப்டரோட ப்ரீவியஸ் வீடியோஸ் லிங்க்கும் நான் உங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். அந்த வீடியோஸை கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கலாம். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்ற கான்செப்ட் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அக்கவுண்ட்ஸ்ல தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்ரூவல் கான்செப்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பீரியாடிசிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகே, சோ இந்த அக்ரூவல் கான்செப்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட அக்கவுண்ட்ஸ்ல வந்து நீங்க என்ட்ரிஸ 2 விதமா என்ட்ரிஸ் போடலாம். என்ன அப்படின்னா, ஒன்னு கேஷ் பேசிஸ், இன்னொன்னு அக்ரூவல் பேசிஸ். 2 பேசிஸ் இருக்கு. கேஷ் பேசிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, நீங்க வந்து அதாவது அந்த டிரான்சாக்சனுக்குரிய கேஷ் பேமெண்ட் ஆயிடுச்சுனாலோ இல்ல கேஷ் ரிசீவ் ஆயிடுச்சுன்னா மட்டும்தான் நீங்க கேஷ் பேசிஸ்ல என்ட்ரிஸ ரெக்கார்ட் பண்ணுவீங்க. இது ஒரு டைப் ஆஃப் என்ட்ரி. ஓகே, இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா அக்ரூவல் பேசிஸ். அக்ரூவல் பேசிஸ்ல நம்ம டிரான்சாக்சன்ஸ் எப்படி ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேஷ் வந்தாலும் வரலனாலும் அந்த பர்டிகுலர் பீரியடுக்கு உரியதா அந்த பர்டிகுலர் பீரியட்லயே ரெக்கார்ட் பண்ணிடுவோம். ஓகே, சோ அப்ப அக்ரூவல் பேசிஸ் அப்படின்றது அந்த பர்டிகுலர் இயருக்கு உரிய கான்செப்டா அந்த பர்டிகுலர் இயர்லயே பே பண்ணிடுறது. இப்ப இத உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். ஓகே, சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிசினஸ் ஆர்கனைசேஷன், அந்த பிசினஸ் ஆர்கனைசேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு செலவு பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சேலரி. ஓகே, சோ இந்த சேலரி வந்து அவங்க கேஷ் பே பண்ணியிருந்தா மட்டும்தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெக்கார்ட் பண்றாங்க அப்படின்னா கேஷ் பேசிஸ்ல டிரான்சாக்சனை ரெக்கார்ட் பண்றது. ஓகே, சில நேரங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சேலரி வந்து பே பண்ண வேண்டிய சேலரி தான், எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்க வேண்டிய சேலரி தான். யாரோ ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சம் லீகல் ப்ராப்ளம்ஸ், அதனால நிறுத்தி வச்சிருக்காங்க சேலரி. பட் அது அந்த இயருக்கு உரிய சேலரி தான், அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது தான். ஓகே, இல்ல உங்களுக்கு வர வேண்டிய அமௌண்டாவும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ரிசீவ் பண்ண வேண்டிய ரெண்ட். ஓகே, ஆனா வந்து ஒரு 2 மாசமா உங்களுக்கு கையில வரல. எனிவே வர வேண்டிய அமௌண்ட் இல்ல நீங்க கொடுக்க வேண்டிய அமௌண்ட் அந்த இயருக்கு உரியது. ஓகே, அந்த பீரியடுக்கு உரியது அப்படின்னா நீங்க அதை ரெக்கார்ட் பண்ணணும். ஓகே,
சோ இதுதான் அக்ரூவல் கான்செப்ட், பீரியாடிசிட்டி கான்செப்ட் அப்படின்றது. இந்த கான்செப்டால மட்டும்தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றதே நமக்கு தேவைப்படுது. ஓகே, இந்த அடிப்படையில நீங்க அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது, அக்ரூவல் பேசிஸ்ல ப்ரிப்பேர் பண்ணும்போது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கண்டிப்பா போடணும். ஓகே, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோட மீனிங் என்ன அப்படின்னு பார்ப்போம். All the transactions which pertain to the period of final accounts but are not considered while preparing the trial balance are called adjustments. Okay, சில business transactions அந்த particular period குரிய transaction தான். நான் இப்ப சொன்னேன் இல்லையா, சோ இந்த salary நம்ம பே பண்ண வேண்டியது, ரெண்ட் ரிசீவ் பண்ண வேண்டியது அந்த இயருக்கு உரியது தான். ஓகே, ஆனா அத நம்ம என்ன பண்ணல அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸ்லயே வரல. எதனால வரல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அது இன்னுமே ஒரிஜினலா டிரான்சாக்சன் நடக்கல. பட் அந்த பீரியட் எண்ட்ல ட்ரையல் பேலன்ஸ்ல இல்லாத அந்த இன்ஃபர்மேஷன்ஸ கண்டிப்பா கீழே காட்டியிருப்பாங்க. ஓகேவா, சோ அதுக்கு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும். ஏன்னா அது அந்த பர்டிகுலர் பீரியடுக்கு உரியது. இந்த டிரான்சாக்சன்ஸ் எல்லாம் நடந்திருந்தா என்ன பண்ணிருப்போம், முதல்ல புக் கீப்பிங்ல ரெக்கார்ட் பண்ணிருப்போம், அடுத்து ஜர்னல்ல என்ட்ரி போட்டிருப்போம், அடுத்து லெட்ஜருக்கு போஸ்ட் ஆயிருக்கும், அடுத்து ட்ரையல் பேலன்ஸ்ல வந்திருக்கும். இந்த டிரான்சாக்சன்ஸ் நடக்காததுனால அதை நிறுத்தி வச்சோம். இது எதுலயுமே ரெக்கார்ட் ஆகல, ட்ரையல் பேலன்ஸ்லயும் நமக்கு காட்டல. ஓகே, பட் அட் த எண்ட் ஆஃப் த இயர் நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் அந்த வருஷத்துக்கு உரியது தான். சோ அந்த வருஷத்துக்கு உரியதை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இயர் எண்ட்ல இந்தந்த விஷயங்கள்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஓகே, உங்களுக்கு ப்ராப்ளம்ல கீழே கொடுத்திருப்பாங்க, அதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். சோ இப்ப நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ப்ராப்ளம் காட்டுறேன். அந்த ப்ராப்ளம் காட்டினா உங்களுக்கு புரியும். ஓகே, சோ இப்ப உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுத்திருக்காங்க பாருங்க, இல்லஸ்ட்ரேஷன் 17. சோ நான் 11th ஸ்டாண்டர்ட் புக் யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு சொல்லி தரேன். என்ன நான் சொன்னேன் இல்லையா, நீங்க ஏற்கனவே படிச்சதோட அடிப்படையில தான், எக்ஸாம்பிள் தான், அதனால இந்த புக்ல காட்டுறேன். சோ உங்களுக்கு ஒரு ட்ரையல் பேலன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ட்ரையல் பேலன்ஸ்ல பாருங்க, மேல இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க, டெபிட் பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸ். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே அந்த பீரியடுக்கு உரியதுதான். ஓகே, ஆனா என்ன ஆகல அப்படின்னா ரெக்கார்ட் ஆகல, ஜர்னல்ல ரெக்கார்ட் பண்ணல, லெட்ஜருக்கு போஸ்ட் பண்ணல, அதனால ட்ரையல் பேலன்ஸ்ல வரல. ஆனா அந்த பர்டிகுலர் பீரியடுக்கு ரிலேட்டட் அப்படின்றதுனால மட்டும் அத கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ நீங்க கரெக்ட் பண்ணி போட்டாதான் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் போடணும். அண்ட் உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல காட்டணும். காட்டினா மட்டும்தான் உங்களோட பேலன்ஸ் ஷீட்டும் சரி எல்லாமே ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ உங்களுக்கு காட்டும். ஓகேவா, சோ அதனாலதான் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் போட போறோம். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது மீனிங் இதுதான். இப்போ அடுத்து என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, எந்தெந்த டிரான்சாக்சன்ஸ்க்கெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டோட்டலா நமக்கு இங்க பாத்தீங்கன்னா 15 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த 15 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸையும் நான் தனித்தனியா 5 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஒவ்வொரு வீடியோலயும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க. அதுக்கப்புறமா நம்ம உங்களோட கார்பரேட் அக்கவுண்டிங் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணுவோம். ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஓகே, சோ என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்னு பாத்தீங்கன்னா, க்ளோசிங் ஸ்டாக்குக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஏன்னா க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்றது இயர் எண்ட்ல தான் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு கால்குலேட் பண்ணுவாங்க இல்லையா. த அன்சோல்டு குட்ஸ் இன் த பிசினஸ் அட் த எண்ட் ஆஃப் அக்கவுண்டிங் பீரியட். சோ அது ட்ரையல் பேலன்ஸ்ல வந்திருக்காது, சோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல தான் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். இதுக்கெல்லாம் இப்போ நான் அந்த 5 சொல்லுவேன் இல்லையா, எக்ஸ்பிளைன் பண்ணும்போது மீனிங் சொல்றேன். Outstanding expenses, prepaid expenses, accrued income, income received in advance, interest on capital, interest on drawings, interest on loan, interest on investment, depreciation, bad debts, provision for bad and doubtful debts, provision for discount on debtors, income tax paid, managers commission. So இந்த 15 தான் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ல வரக்கூடிய ஐட்டம்ஸ். ஓகேவா, சோ நான் ஏற்கனவே ஒரு ட்ரையல் பேலன்ஸ் உங்களுக்கு காட்டினேன் இல்லையா, அதுல கீழே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஐட்டம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஐட்டம்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. அதுல எது அந்த பிசினஸ்க்கு ரிலேட்டடா இருக்கோ அது மட்டும் தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல கொடுத்திருப்பாங்க. ஓகே, சோ இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக். சோ க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்சோல்டு குட்ஸ் இன் த பிசினஸ். சோ பிசினஸ்ல இயர் எண்ட்ல விற்காத பொருள்லாம் இருக்கும் இல்லையா, அதை க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே,
சோ இந்த க்ளோசிங் ஸ்டாக் நான் வந்து வெறும் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் சொல்றேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த என்ட்ரிஸ் எல்லாம் நமக்கு வேணாம், ப்ராப்ளம் போடுறதுக்கு என்ன வேணுமோ அது மட்டும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, ட்ரையல் பேலன்ஸ்ல இந்த என்ட்ரிஸ் இருக்காது அப்படின்னு. இன்னொரு கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட ட்ரையல் பேலன்ஸ்ல இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம ஓல்டு ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிறதெல்லாம் இப்பதான் வந்திருக்கக்கூடிய டிரான்சாக்சன் இல்லையா. சோ அதனால இதெல்லாம் நம்ம நியூ ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ எப்பவுமே வந்து ட்ரையல் பேலன்ஸ்ல இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் வந்து ஏதாவது ஒரு இடத்துல தான் வரும். அதாவது ஃபைனல் அக்கவுண்ட்ஸ்ல. ஃபைனல் அக்கவுண்ட்ஸ்ல என்னென்ன இருக்கும்? ட்ரேடிங் அக்கவுண்ட் இருக்கும், P&L அக்கவுண்ட் இருக்கும், அண்ட் பேலன்ஸ் ஷீட். உங்களுக்கு வந்து P&L பேலன்ஸ் ஷீட் மட்டும் தான் இல்லையா கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும். சோ இந்த மூணுத்துல ஏதாவது ஒரு இடத்துல தான் நமக்கு அந்த ட்ரையல் பேலன்ஸ்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் எடுத்து எழுதுவோம். ஆனா நான் சொன்னேன் இல்லையா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 2 இடத்துல அப்பியர் ஆகும். ஓகே, சோ எய்தர் ட்ரேடிங் அக்கவுண்ட் அண்ட் P&L அக்கவுண்ட்ல அப்பியர் ஆகும், இல்ல P&L அக்கவுண்ட் ட்ரேடிங் அக்கவுண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட்ல அப்பியர் ஆகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா P&L அக்கவுண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட்ல அப்பியர் ஆகும். ஓகேவா? சோ 2 இடத்துல கண்டிப்பா இதோட இம்பாக்ட் இருக்கும். ட்ரேடிங் அண்ட் பேலன்ஸ் ஷீட்ல இருக்கலாம், P&L அண்ட் பேலன்ஸ் ஷீட்ல இருக்கலாம். சோ அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருக்கிற இன்ஃபர்மேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க 2 இடத்துல ரெக்கார்ட் பண்ணணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நம்ம மறுபடி க்ளோசிங் ஸ்டாக்கை எப்படி அட்ஜஸ்ட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். க்ளோசிங் ஸ்டாக்கு மீனிங் சொல்லிட்டேன் இல்லையா. சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா க்ளோசிங் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணணும்? ஓகே, ஃபைனல் அக்கவுண்ட்ஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து உங்களோட ட்ரேடிங் அக்கவுண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா கிரெடிட் சைட்ல எழுதுவோம் பை க்ளோசிங் ஸ்டாக். உங்களுக்கு ட்ரேடிங் அக்கவுண்ட்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன் வரும் அப்படின்னு தெரியும் இல்லையா. எப்பவுமே கிரெடிட் சைட்ல தான் க்ளோசிங் ஸ்டாக் காட்டணும். அப்ப கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அது மறுபடி எங்க நம்ம காட்டணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைட்ல காட்டணும். பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைட்ல காட்டணும். சோ 2 இடம் எந்தெந்த இடம்ன்றத மட்டும்தான் நான் இந்த வீடியோல உங்களுக்கு ஃபுல்லாவே ஞாபகப்படுத்துறேன். ஏன்னா ஏற்கனவே நீங்க ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சீங்க. ஓகேவா மேம்? ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு ட்ரேடிங் அக்கவுண்ட் கிடையாது அப்படின்னா அது வந்து P&L அக்கவுண்ட்டும் பேலன்ஸ் ஷீட்டும் தான் இருக்கு இல்லையா. சோ அதுல வந்து அட்ஜஸ்ட் ஆயிடும். க்ளோசிங் ஸ்டாக் ப்ராப்ளம் போடும்போது எப்படி அட்ஜஸ்ட் ஆகுது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஓகே, சோ அடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கான இன்ஃபர்மேஷன் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். ஓகே, இந்த அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துக்குரிய எக்ஸ்பென்சஸ் தான். அது வந்து பிசினஸ்க்கு இந்த வருஷத்துக்குரிய எக்ஸ்பென்சஸ் தான். ஆனா நான் இன்னும் என்ன பண்ணல, பே பண்ணல. சோ நான் ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். சேலரி, எம்ப்ளாயீஸ்க்கு பே பண்ண வேண்டிய சேலரி. ஓகே, இந்த பீரியடுக்குரிய சேலரி தான். ஆனா நான் இன்னும் பே பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் மொத்தம் அந்த இயர்ல 12 மந்த்ஸ் இல்லையா. இந்த 12 மந்த்ஸ்ல நான் 10 மந்த்ஸுக்கு சேலரி பே பண்ணிட்டேன். இன்னும் 2 மந்த்ஸுக்கு பே பண்ணல சேலரி அப்படின்னா சேலரி அவுட்ஸ்டாண்டிங். ஓகே, சோ சேலரி அவுட்ஸ்டாண்டிங். சேலரின்றது என்னது? எக்ஸ்பென்சஸ் இல்லையா, இல்ல அவுட்ஸ்டாண்டிங் சேலரின்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்னும் நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்கு. அது பிரிண்டிங்கா இருக்கலாம், ரெண்டா இருக்கலாம். சோ என்னென்ன எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இருக்கோ அது அந்த வருஷத்துக்குரியது பே பண்ணாம இருக்கு அப்படின்னா அது அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் வந்து அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அந்த பர்டிகுலர் பீரியடுக்கான எக்ஸ்பென்சஸ் தான். பட் ஸ்டில் நாட் பெய்ட் அட் த எண்ட் ஆஃப் த அக்கவுண்டிங் பீரியட். ஓகேவா? அந்த வருஷத்தோட எண்ட்ல பார்த்தோம்னா இன்னும் பே பண்ணாம இருக்கு அப்படின்னா அது வந்து அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் நம்மளோட ஃபைனல் அக்கவுண்ட்ஸ்ல எந்த 2 இடத்துல காட்ட போறோம்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது எந்த 2 இடத்துல காட்டணும் அப்படின்றது தான். ஓகேவா? சோ அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க உங்களோட P&L அக்கவுண்ட்ல காட்டணும். ஓகேவா? சோ P&L அக்கவுண்ட்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் எக்ஸ்பென்சஸோட ஆட் பண்ணி காட்டணும். ஓகே, சோ இப்ப நான் சொன்னது இங்க வந்து ட்ரேடிங் அக்கவுண்ட் கொடுத்திருக்காங்க. நமக்கு கம்பெனி ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன் தான். ஓகே, சோ கம்பெனி ஃபார்ம்ல வந்து P&L அக்கவுண்ட் தான். உங்களோட P&L அக்கவுண்ட்ல இப்ப நான் சொன்னது சேலரினா சேலரியோட அவுட்ஸ்டாண்டிங் சேலரியா ஆட் பண்ணணும். இங்க ரெண்ட்னு கொடுத்திருக்காங்க. ரெண்டும் எக்ஸ்பென்சஸ் தான்.
சோ ரெண்டோட அந்த அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட்டை ஆட் பண்ணணும். என்ன எக்ஸ்பென்சஸோ அது போட்டு அந்த P&L அக்கவுண்ட்ல நீங்க ஆட் பண்ணிடணும். பேலன்ஸ் ஷீட்ல லயபிலிட்டிஸ் சைட்ல காட்டணும். ஏன் பேலன்ஸ் ஷீட்ல லயபிலிட்டிஸ் சைட்ல காட்டணும் அப்படின்னா, இது இன்னும் நம்ம என்ன பண்ணல, பே பண்ணல அப்படின்னா அது நமக்கு லயபிலிட்டி, கொடுக்க வேண்டிய அந்த பொறுப்பு இருக்கு. லயபிலிட்டிஸ்னா பொறுப்புன்னு சொல்லுவோம் இல்லையா? சோ திருப்பி கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு அப்படின்னா அது ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங். சோ ரெண்ட்ன்றது எக்ஸ்பென்சஸ். சோ P&L எக்ஸ்பென்சஸ் சைட்ல காட்டுறோம். நம்ம எப்படினாலும் அது செலவு தான், அந்த வருஷத்துக்குரிய செலவு தான். சோ அதனால ஆட் பண்ணிட்டோம். உங்களுக்கு கான்செப்ட் புரியுதா? அடுத்து நம்ம பார்க்க போறது ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ். சோ ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம பே பண்ண வேண்டிய எக்ஸ்பென்சஸ முன்னாடியே பே பண்ணிட்டோம். பே பண்ணாம இருக்கிறதுன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. பிஃபோராவே பே பண்ணிட்டோம் அப்படின்றது ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? சோ இப்ப ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ்ன்றது பாருங்க, refers to any expenses or portion of expense paid in the current period but the benefit or service of which will be received in the next accounting period. இப்ப நான் எக்ஸ்பென்சஸ் பே பண்ணிட்டேன். ஓகேவா? ஆனா அதோட பெனிஃபிட் எனக்கு இந்த அக்கவுண்டிங் பீரியட்ல கிடைக்காது, நெக்ஸ்ட் அக்கவுண்டிங் பீரியட்ல தான் கிடைக்குது அப்படின்னா அதை நம்ம ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ இந்த ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ நம்ம எப்படி எந்த ரெண்டு இடத்துல என்ட்ரி காட்டணும் அப்படின்னு பாத்துக்கலாம். ஓகே, சோ நம்மளோட இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இன்சூரன்ஸ் பிரீமியம், நான் இன்சூரன்ஸ் பிரீமியம் என்ன பண்றேன்னா முன்னாடியே பே பண்ணிட்டேன். ஓகேவா? ப்ரீபெய்டு. சோ ப்ரீபெய்டு அப்படின்னும் போது அடுத்த வருஷம் தான் அதோட இது நமக்கு கிடைக்க போகுது. நான் முன்னாடியே பே பண்ணிட்டேன்னும் போது அதை என்ன பண்ணணும்னா லெஸ் பண்ணி காட்டணும். அண்ட் அது இப்போதைக்கு என்னோட பணம் தான், அதனால அதை நான் என்ன பண்றேன், அசெட் சைட்ல காட்டணும். ஓகேவா? பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைட்ல வரணும். அண்ட் அவுட்ஸ்டாண்டிங்னா ஆட் பண்ணணும், ப்ரீபெய்டுனா எக்ஸ்பென்சஸ் மைனஸ் பண்ணணும். ஓகேவா? ப்ரீபெய்டு இன்கம் கூட இருக்கு. சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸா இருந்தா நம்ம பே பண்ண வேண்டியது எக்ஸ்பென்சஸோட ஆட் பண்ணணும். இது நம்ம இப்ப பே பண்ண தேவையில்லை, முன்னாடியே நம்ம பே பண்ணிட்டோம் போது அதை லெஸ் பண்ணிடுங்க அண்ட் அசெட் சைட்ல எடுத்து எழுதிடுங்க. ஓகேவா? சோ அடுத்து அக்ரூட் இன்கம். சோ அக்ரூட் இன்கம் அப்படின்றது என்னன்னா, நமக்கு வர வேண்டிய இன்கம் இந்த வருஷம் தான் எனக்கு வரணும், ஆனா இன்னும் எனக்கு என்ன ஆகல, அந்த இன்கம் வரல அப்படின்றது தான் அக்ரூட் இன்கம். ஃபார் எக்ஸாம்பிள் கமிஷன் வரணும் எனக்கு. ஓகேவா? இந்த அக்கவுண்டிங் இயருக்குரிய கமிஷன் தான், ஆனா என்ன வரல. இன்ட்ரெஸ்ட் இந்த வருஷம் தான் ரிசீவ் ஆயிருக்கணும், ஆனா இன்னும் ரிசீவ் ஆகல. டிவிடெண்ட் ரிசீவ் ஆகல அப்படின்னா அதுதான் அக்ரூட் இன்கம். சோ வர வேண்டிய இன்கம் இன்னும் வரல. ஓகே, சோ இன்கம் நீங்க எந்த பக்கம் காட்டணும், P&L கிரெடிட் சைடு காட்டணும். எப்பவுமே P&L இன்கம்லாம் எந்த சைடு காட்டுறோம், கிரெடிட் சைட்ஸ். ஓகே, அந்த இப்ப பாருங்க, இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது எதுக்காக வருது, இந்த நம்ம பிக்ஸட் டெபாசிட்ல போட்டிருக்கிறதுக்கு வர வேண்டிய இன்கம். அதனால அதை என்ன பண்ணிடணும், வர வேண்டியதுதான், இந்த வருஷம் வர வேண்டியதுதான். சோ இன்கம் சைட்ல ஆட் பண்ணிடணும். பே பண்ண வேண்டியது ஆட் பண்ணிடணும், வர வேண்டியது ஆட் பண்ணிடணும். ஓகே, சோ அசெட் சைட் தான் இது, நமக்கு அசெட் நம்மளோட பணம் தான் இல்லையா அந்த இன்ட்ரெஸ்ட். சோ அசெட் சைட்ல காட்டணும். இதுதான் இதோட என்ட்ரி. ஓகே, சோ அடுத்து நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் என்னன்னா இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். சோ இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் அப்படின்னா நான் என்ன பண்ணிட்டேன்னா இன்னும் வேலையே முடிக்கல, ஆனா அட்வான்ஸா பணம் வாங்கிட்டேன். நிறைய பேர் அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஓகேவா? இந்த வேலையை முடிச்சு கொடுத்துருங்க, முன்னாடியே பணம் கொடுத்துருவோம். அது மாதிரி தான் நானுமே கூட அது மாதிரி வாங்குறேன் அப்படின்னா அதுதான் என்னது, இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். ஓகே, மேபி அது அடுத்த வருஷத்துக்குரிய பணம் தான், ஆனா நான் இப்ப அட்வான்ஸா ரிசீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு இடத்துல அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் போடணும். இப்ப நான் எப்படி கமிஷன் அட்வான்ஸா ரிசீவ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அது இன்கம், ஆனா அது இந்த வருஷத்துக்குரியது இல்ல. நல்ல கான்செப்ட் யோசிச்சுக்கோங்க. இந்த வருஷத்துக்குரியதுன்னா ஆட் பண்ணுங்க, இந்த வருஷத்துக்குரியது இல்ல அப்படின்னா லெஸ் பண்ணிடுங்க. சோ நான் அட்வான்ஸா ரிசீவ் பண்ணிட்டேன், அதனால அந்த பர்டிகுலர் இன்கம்ல இருந்து கமிஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ நான் மைனஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? சோ அதே மாதிரி இது என்னோடது கிடையாது, இந்த பணம் இப்போதைக்கு அது என்னோடது கிடையாது, ஏன்னா வேலை முடியல. அப்ப ஸ்டில் இட் இஸ் லயபிலிட்டி. வேலை முடிஞ்சாதான் அது எனக்கு வர வேண்டிய பணம் இல்லையா? சோ லயபிலிட்டி சைட்ல அதை என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா
நம்ம காட்டணும். ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். ஸோ இந்த 4த்துக்குமே கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. அதாவது எக்ஸ்பென்சஸ்க்கு 2 கான்செப்ட் இருக்கு. எக்ஸ்பென்சஸ்க்கு அவுட்ஸ்டாண்டிங், ஓகே, நம்ம பே பண்ண வேண்டியது அப்படின்ற கான்செப்ட். நம்ம பே பண்ண வேண்டியது இந்த வருஷத்துக்குரியது, அப்ப ஆட் பண்ணணும். ஓகே. அடுத்து ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ்பென்சஸ் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? ஸோ ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும், அதையும் எக்ஸ்பென்சஸ்லயும் 2 கான்செப்ட் இருக்கு. அதே மாதிரி இன்கம்லயும் பாத்தீங்க அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் இன்கம் அண்ட் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். ஓகே, 2த்துலயுமே வந்து அவுட்ஸ்டாண்டிங்கும் இருக்கு, முன்னாடியே என்ன பண்றது, பே பண்ணிடுறது, முன்னாடியே ரிசீவ் பண்றது. ஸோ 2 கான்செப்ட் இருக்கு. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, நம்ம அந்த வருஷத்துக்கு உரியதா இருந்தது அப்படின்னா என்ன பண்ணணும், எக்ஸ்பென்சஸ்ல ஆட் பண்ணணும். அந்த வருஷத்துக்கு உரியது இருந்தது, அவுட்ஸ்டாண்டிங் இன்கமா இருந்தது அப்படின்னா அந்த வருஷத்துக்கு உரியது, ஸோ ஆட் பண்ணணும். ப்ரீபெய்டு ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ்ன்றது அந்த வருஷத்துக்கு உரியது கிடையாது, ஸோ மைனஸ் பண்ணணும். இவ்வளவுதான் கான்செப்ட். இன்னைக்கு நான் உங்களுக்கு 5 என்ட்ரிஸ் தான் ஞாபகப்படுத்தியிருக்கேன். க்ளோசிங் ஸ்டாக் 2 இடம் ஞாபகப்படுத்திடுறேன் ஒரு முறை. P&L அக்கௌண்ட் நம்ம கம்பெனிஸ் அக்கௌண்ட்ல சொல்றேன். P&L அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைட். அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் சைட்ல P&L ஆட் பண்ணணும், லயபிலிட்டியில காட்டணும். ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் என்ன பண்ணணும், இது வந்து எக்ஸ்பென்சஸ் தான், ஆனா முன்னாடியே பே பண்ணிட்டோம், மைனஸ் பண்ணிடணும். P&L பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைட் காட்டணும். அக்ரூட் இன்கம் வர வேண்டியது, ஓகேவா? சோ வர வேண்டியது அப்படின்னும் போது ஆட் பண்ணிடுங்க. பேலன்ஸ் ஷீட்ல என்ன பண்ணணும், நமக்கு அசெட் சைட் காட்டணும். அட்வான்ஸா ரிசீவ் பண்ணிருக்கோம், மைனஸ் பண்ணுங்க. P&L பேலன்ஸ் ஷீட்ல என்ன பண்ணணும், இட் இஸ் லயபிலிட்டி, அது ஏன் பணம் இல்ல. ஓகேவா? கான்செப்ட் புரிஞ்சா ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இருக்கக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை அடுத்த வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நன்றி.